நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட எந்த அளவுக்கு தனித்துவமா இருக்கு, மற்ற ஸ்டேட்ல இல்லாதது நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம் நண்பா, நான் ராகுல் செல்வராஜ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராகுல் எத்திக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல நம்ம 10வது பார்க்க போறது நம்ம தமிழ்நாட்டை டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிறதுலே அதிகமான மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல் கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த டெட்ராய்ட்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அமெரிக்காவில் உள்ள மிச்சிகன் ஸ்டேட்ல டெட்ராய்ட்னு ஒரு ஆறு ஓடும். அந்த ஆறை சுத்தி நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால அந்த இடத்தை டெட்ராய்ட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டை டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 9வது இடத்துல இருக்கிறது நம்ம சென்னையில் இருக்கிற மெரினா பீச் தான். உலகத்திலே 2வது நீளமான கடற்கரை கொண்டது நம்ம மெரினா பீச் தான். அதோட நீளம் மட்டும் சுமார் 6 கிலோமீட்டர் வரும். இந்தியாவிலேயே அதிக மக்கள் கூட்டம் வர பீச் மெரினா பீச் தான். எந்த அளவுக்குனா, ஒரு நாளைக்கு 30,000 மக்கள் மெரினா பீச்சுக்கு வராங்க. அதுவே சனி ஞாயிறு லீவா இருந்துச்சுன்னா 50,000 மக்கள் மெரினா பீச்சுக்கு வராங்க. அடுத்து 8வது இடத்துல உள்ளது நம்ம நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பூ தான். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டுமே காணப்படுற அந்த குறிஞ்சிப்பூ 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டி மட்டுமே பூக்கும். குறிஞ்சிப்பூ பூத்த வருடங்களை சொல்லணும்னா 1994ல பூத்திருக்கு, அடுத்து 2006ல பூத்திருக்கு, அடுத்து 2018ல பூத்திருக்கு. இனிமே நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அடுத்து 2030ல பூக்குன்னு சொல்றாங்க. கடைசியா குறிஞ்சிப்பூ நீல கலர்ல இருக்கிறனாலே அந்த மாவட்டத்துக்கு நீலகிரிஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து 7வது இடத்துல இருக்கிறது ஜல்லிக்கட்டு. தமிழ்நாட்டில் மட்டுமே விளையாடக்கூடிய தமிழர்களோட பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு 2500 வருஷம் பழமையானது. அடுத்து 6வது இடத்துல இருக்கிறது ஒரு புத்தக கடை. புத்தக கடையில் என்னடா அதிசயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு சொல்றேன். இந்தியாவிலே ரொம்ப பழமையான புத்தக கடை, முதல்ல ஆரம்பிச்ச ஒரு புத்தக கடை நம்ம சென்னையில் இருக்கிற மவுண்ட் ரோட்ல தான் இருக்கு. அந்த புத்தக கடையோட பேரு ஹிக்கி பாதாம்ஸ். அது 1844ஆம் ஆண்டு திறந்து வச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பழமையான புத்தக கடைனா 180 வருஷம் பழமையான புத்தக கடை. அந்த 180 வருஷம் பழமையான புத்தக கடை இன்ன வர ஆக்டிவா தான் இருக்கு. இன்ன வர மக்கள் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து 5வது இடத்துல இருக்கிறது சிறுவாணி தண்ணீர். இதைத்தான் உலகத்திலே 2வது ஸ்வீட்டஸ்ட் வாட்டர்னு சொல்றாங்க. அதாவது உலகத்திலே 2வது சுவையான தண்ணீர் தான் நம்ம சிறுவாணி தண்ணீர். அடுத்து 4வது இடத்துல இருக்கிறது ஸ்னூக்கர் கேம். ஸ்னூக்கர் கேம்ங்கிறது நம்ம டிவில எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய பணக்காரங்க எல்லாம் விளையாண்டு இருப்பாங்க. அந்த கேம் வந்து எங்க உருவாச்சுன்னா நம்ம ஊட்டியில தான் உருவாச்சு. அது 19வது நூற்றாண்டுல நம்ம ஊட்டியில பிரிட்டிஷ் மிலிட்டரி ஆர்மி ஆபீசர்ஸ்னால உருவாக்கப்பட்டது தான் அந்த ஸ்னூக்கர் கேம். அடுத்து 3வது இடத்துல என்ன இருக்குன்னா பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்துல உள்ள பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் உலகத்திலே 2வது மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. அந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல படகு போறதுக்கு மட்டும் 400 வழித்தளங்கள் இருக்கு. அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் அதிகமான கோவில்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் சும்மா 3 லட்சத்துக்கு அதிகமான கோவில்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அதிக கோவில்கள் இருக்கிற தமிழ்நாட்டிலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் அதிக கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உலகத்திலே ரொம்ப பழமையான முதல்ல தோன்றின சிவன் கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரசமங்கையில் உள்ள மங்களநாத சுவாமி கோயில் தான் ரொம்ப பழமையான சிவன் கோயில்னு சொல்றாங்க. இந்த கோயில் சுமார் 3000 வருஷம் பழமையானது. அடுத்து முதல் இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ் மொழி தான். தமிழ் மொழி ரொம்ப பழமையான மொழி, உலக மொழிகளுக்கு எல்லாம் மூத்த மொழி. நம்ம தமிழ் மொழியை இந்தியா இல்லாம ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் நாடுகள்ல அபிஷியல் லாங்குவேஜா வச்சிருக்காங்க. அதே மாதிரி மலேசியால நம்ம தமிழ் மொழியை அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்திலே வச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பத்தின தகவல் அவ்வளவுதான் நண்பா. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.